வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. தேவ வார்த்தைகள் சத்தியம், தேவ செய்கையோ உத்தமம். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. உடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் திருப்தியாக எங்களுக்கு கிருபை தாரும், ஆளுகை செய்யும். எங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும். எங்கள் உள்ளங்களை திறந்தருளும், எங்கள் செவிகளை திறந்தருளும், எங்கள் கண்களை திறந்தருளும். உடைய கருத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 17:1. ஆமென். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். வேதத்திலே ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அவருடைய அனுபவத்திலே, ஆண்டவரை பார்த்த விதத்திலே, ஆண்டவரை உணர்ந்த விதத்திலே ஆண்டவருக்கு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா சில இடங்களில் ஆண்டவர் அவருடைய பெயரை என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு பெயர் அல்ல, பல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே, காலத்துக்கு ஏற்ற விதத்திலே, அந்த இடத்துல வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே தன்னுடைய பெயரை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது சொன்ன ஒரு பெயர் தான், அவர் என்ன சொல்லுகிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. பெயர் என்று சொல்லும் போது இது ஒரு காரண பெயர் மாதிரி. அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. எல் ஷடாய் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அல்மைட்டி காட் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. இங்க என்ன வாசிச்சோம்? 99 வயதான போது. அல்லேலூயா. 99 வயதாயிருச்சு. ஆண்டவர் சாராள் மூலமாக ஒரு வாக்குத்தத்தத்தின் மகனை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். அது பல வருஷம் ஆயிடுச்சு. 20-24 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனா ஆபிரகாமுக்கு வேறு பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அங்கே ஆகார் இடத்துல இன்னும் இன்னொரு மனைவி கூட இருந்தாங்க. ஆகவே வேறு பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா சாராள் இடத்துல ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அதுதான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஆண்டவர் சொன்ன அந்த குழந்தை இதுவரைக்கும் அவருக்கு கிடைக்கல. அல்லேலூயா. வயசாயிருச்சு. நமக்கு அதெல்லாம் தெரியும். அங்கே ஆண்டவர் சொல்லும் போது அந்த சாராளும் என்ன செய்றா? நகைக்கிறாள். நான் இவ்வளவு கலவியாயிட்டேன், அவரும் என்ன செய்தாரு? வயசாயிட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக எதுவும் தடையாய் நிற்க முடியாது. அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு காரியமும் நடைபெறாமல் இருக்காது. அல்லேலூயா. ஆகவேதான் சொல்ற, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மட்டும்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படின்னா நீ உன் வேலையை பாரு, நீ செய்ய வேண்டியதை செய், நீ கரெக்டா இரு, உன் காரியத்தில் நீ சரியா போய்கிட்டே இரு. அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது செஞ்சுட்டே இரு. அல்லேலூயா. நான் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் எந்த நேரத்திலும் எதையும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். சூழ்நிலையை பார்க்காத, காலத்தை பார்க்காத, அல்லேலூயா, நேரத்தை பார்க்காத, நிலைமையை பார்க்காத, நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. அல்லேலூயா. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. உனக்கு எத்தனை வயசாச்சுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு கூட தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. உனக்கு 99 வயசான எனக்கு தெரியும்பா. உன்னை உருவாக்குறது நான் தான். உனக்கு குழந்தையை தருவேன்னு சொன்னது நான் தான். உனக்கு எத்தனை வயசானா என்ன, நான் சொன்னதை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆனா நீ என்ன செய்? உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டே இரு. நீ செய்ய வேண்டியதை செய். ஆராதிக்கணுமா ஆராதி, பாடணுமா பாடு, பைபிள் வாசிக்கணுமா வாசி. அல்லேலூயா. ஜெபிக்கணுமா ஜெபி. நீ ஒவ்வொரு நாள் என்ன செய்யறியோ அதை செஞ்சுட்டே இரு, நான் பார்த்துக்கிறேன். ஆகவே ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கரெக்டா ஒரு வருஷத்துல ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தேகத்தில் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் செய்தார், அருமையான ஒரு குழந்தையை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு மனுஷனை கூட நம்ம பார்க்க முடியும். யோபு குறித்து வாசிக்கும் போது, யோபு புத்தகத்தில் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு அங்க முக்கியமா பேரே என்னதான் போடப்பட்டிருக்கு? சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் தான் அங்க இருக்கும். ஆண்டவருக்கு பேரே அங்க என்னதான் இருக்கும்? ஆமா. அல்லேலூயா. சர்வ வல்லவர் தான் இருக்கும். நீங்க பைபிள் யோபு ஃபுல்லா வாசிங்க. யோபு சிலர் வாசிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அது ஒரு போர் மாதிரி என்னதையோ பேசுறாங்க, திட்டுறாங்க, இந்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில உள்ள அதிகாரம் மட்டும் சிலர் வாசிப்பாங்க. யோபுல முதல் அதிகாரமும் தெரியும், கடைசி அதிகாரமும் தெரியும். இடையில உள்ள பின்னும் ஏலிகு இந்த மாதிரிலாம் வருதெல்லாம், இதெல்லாம் என்ன செய்வாங்க? விட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்படித்தானே? அப்படி ஏலிகுண்டா என்னதுன்னே தெரியாம என்ன செய்றாங்க? முடிக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, ஆகவே யோபு புத்தகத்தை வாசிக்க, எந்த ஒரு புத்தகத்தையும் எந்த ஒரு வசனத்தை நீங்க மொட்டையா வாசிக்க கூடாது. அதிகாரமா வாசிக்கும் போது, ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கும் போது ஒரு காரியம் நமக்கு புரியும். அந்த வசன அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் புரியும். அந்த புக்கு முழுவதும் நீங்க வாசிங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் புரியும். அல்லேலூயா. கதை புக்கு மட்டும், இப்ப கதை புக்கு வாசிக்கிறதெல்லாம் குறைஞ்சு போச்சு. முன்னாடி சிலர் என்ன செய்வாங்க? நல்ல கதை புக்கு மட்டும் ஆரம்பிச்சு அப்புறம் முடிகிற வரைக்கும் என்ன செய்வாங்க? வாசுதான் முடிப்பாங்க. சிலர் நியூஸ் பேப்பர் பாருங்க, ஆள் எடுத்தாங்க அப்படின்னா முதல்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் எல்லாம் தெரியும். ஆனா பைபிள்ல ஒரு வசனம் கூட தெரியாது. அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் எந்த பரலோகத்துல இடம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஒரே ஒரு பரலோகம் உண்டு தான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. சரி, ஆகவே ஒரு புக்கா நீங்க படிச்சு பாருங்க. இப்ப யோபு புக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் ஃபாஸ்டானா தொடர்ந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து டைம் ஒதுக்கி யோபு புத்தகத்தை நம்ம முடிச்சிடணும். அதுல என்ன சொல்லுங்க, அப்படி அது ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. இப்ப யோவான் அப்படின்னா யோவான் ஃபுல்லா அப்படியே நீங்க வாசிட்டு கொஞ்சம் தொடர்ந்து நல்ல டைம் எடுத்து நீங்க வாசிக்கன்னு சொன்னா ரொம்ப உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அதே போல இந்த யோபு புத்தகம் முழுதும் நீங்க வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் என்கிற இடத்துல சர்வ வல்லவர் தான் வரும். அல்லேலூயா. அந்த இடத்துல யோபு ஒரு வார்த்தை சொல்றான். 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க.
42:1. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர் சொன்னானது சர்வ வல்லவர். அல்லேலூயா. சர்வ வல்லவர் என்கிற அந்த வார்த்தை தான் இங்கே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு சொல்றான். அதனால்தான் அந்த புத்தகம் முழுவதும் அங்க சொல்லப்படும் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா யோபு தன் வாழ்க்கையில ஆண்டவரை அறிஞ்சு கொண்ட விதம், அவர் யாரு? சர்வ வல்லவர். அல்லேலூயா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையான காரியங்கள்ல சிலதை அங்க ஆண்டவர் யோபுக்கு சொல்றார். அதுக்கு முன்னாடி அதிகாரங்களை வாசிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் அது. சில பிராணிகளை குறித்து, ஆண்டோட சிருஷ்டிப்புகளை குறித்து அங்கே வாசிக்க முடியும். அது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். அல்லேலூயா. டிஸ்கவரி சேனல் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. பைபிள் எல்லாமே இருக்குங்க. டிஸ்கவரி சேனல் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, எல்லாமே பைபிள் இருக்கு. அல்லேலூயா. நீங்க வேற எங்கேயும் எதையும் தேடி போக வேண்டாம். பைபிள்ல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் எப்படி வாசிக்கணும்? ரொம்ப ஆர்வமா வாசிக்கணும். அதான் நம்ம சங்கீதங்கள்லாம் நம்ம வாசிக்கணும் இல்லையா? அந்த பக்தர்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா அந்த பைபிள் அவங்க வாசிச்சதுனாலதான் அவங்க அவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு பைபிள் ஏதோ கடமைக்காக, ஏதோ ஒரு நேரப்போக்குக்காக, ஏதோ வீட்டில் சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, அல்லது வீட்டுக்காரர் திட்டுறாரு, அல்ல மனைவி திட்டுறாரு, அந்த பைபிள் வாசிக்கலன்னு சொல்லி இப்படி எதுக்காக பைபிள் வாசிக்கிறதுனாலதான் இப்படியே இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டா பைபிளை வாசித்து பாருங்க. அந்த பைபிள் உங்களை என்ன செய்யும்? உயர்த்தும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. நேற்று நான் பார்த்தது போல நிறைய சயின்டிஸ்ட் யூதர்கள் தான். அவங்க அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சது எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க? நல்ல பைபிள் வாசிட்டே இருக்கும்போது தான் சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி அது மூலமா தான் நினைச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸியா சில காரியங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆக பைபிள்ல எல்லாமே இருக்கு. நீங்க பைபிள் வாசித்தாலே பெரிய விஞ்ஞானியா மாறிடுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எல்லாம் இப்படியே கூமுட்ட மாதிரி இருக்க கூடாது. எல்லாம் சயின்டிஸ்டா மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகுவீங்களா? ஆக மாட்டீங்களா? அல்லேலூயா. பைபிள் வாசிக்க வாசிக்க நம்ம எல்லாரும் என்ன செய்றோம்? எல்லாருமே டாக்டர் ஆக போறோம். எல்லாருமே PhD முடிக்க போறோம். அல்லேலூயா. சரி. ஆகவே இங்கே யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க வல்லமுள்ளவங்கப்பா. ஆனா நான் எதனால எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கறதுல அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கார். ஆண்டவர் யோபுவை விடுதலை ஆக்குற கொஞ்ச நேரம் தான். அல்லேலூயா. திடீர்னு சொன்னா யோபுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு? அவனுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஆகவே இங்க யோபு தன்னுடைய உத்தமத்தை விட்டுறல. அங்க ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ எனக்கு உண்மை நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. அதே போல யோபு அங்க நம்ம ஏற்கனவே இதெல்லாம் தியானிச்சிருக்கிறோம். மனைவி சொல்றா இல்லையா, இன்னும் உம்முடைய உத்தமத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீரா அப்படின்னு சொல்றா. அல்லேலூயா. யோபு என்ன செய்யல? என்ன வந்தாலும் உத்தமத்தை விடல. அவனுக்கு தெரியும் என்னை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் யாரு? சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த மாம்சமெல்லாம் அழுகி போனாலும் மீண்டும் எனக்கு மாம்சத்தை தர ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சொத்தெல்லாம் அழிஞ்சு போனாலும் மீண்டும் எனக்கு சொத்துக்களை தர ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. என் மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிஞ்சு போனாலும் மீண்டும் எனக்கு மிருக ஜீவன்களை தர ஆண்டவரால முடியும். என் பெயர் கெட்டு போனாலும் மீண்டும் எனக்கு பெயர் தர ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. என் மகிமை கெட்டு போனாலும் மீண்டும் அந்த மகிமையை தர ஆண்டவரால முடியும். அப்படிங்கிற அவன் தெரிந்திருந்ததுனாலதான், அவன் நன்றாக உணர்ந்திருந்தனாலதான் அவனுடைய மனைவி சொல்லும் போது அவன் கொஞ்சம் கூட தன்னுடைய நடையை விட்டு அவன் பிசகவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்திருந்தான். சர்வ வல்லவர் அவன் பக்கத்திலே வந்தார். அல்லேலூயா. அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் என்ன வேணாலும் வரலாம். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை மட்டும் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக என்ன செய்வார்? அவர் விடுதலை தருவார். அவர் அற்புதம் செய்வார். நம்முடைய நிலைமை மாற்றுவார். அல்லேலூயா.
ஆகவே இந்த வருஷத்துல நல்ல ஒரு நம்பிக்கையோட ஆண்டவரை நீங்க பின்பற்றுங்க. ஆண்டவர் யோபு ஆசீர்வதித்தது போல உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆங்காங்கே பல சந்தர்ப்பங்களிலே ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசனங்களாம் வாசிக்கிறோம், நான் கர்த்தர் என்று அங்கே அடிக்கடி சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே இந்த இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்வதற்கு யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. யாத்ராகமம் 6:2-3. நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்கு ஆண்டவர் எப்படி அவர் அறிமுகமானாரா? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நான் அறிமுகமானேன். யெகோவா என்ற நாமத்தில் நான் அறியப்படவில்லை, நான் யெகோவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவங்க காலத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் சர்வ வல்லமை தேவன் சொல்லிதான் அந்த ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துதான் அவங்களை ஆண்டவர் சந்திச்சார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட யோபு ஆபிரகாமுடைய காலங்களிலே வாழ்ந்ததாக தான் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாம் பின்பாக மோசேயின் காலத்துக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா பலியை குறித்து அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டளைகள் பிரமாணங்கள் இதை குறிச்செல்லாம் நீங்க யோபுல பார்க்க முடியாது. ஆபிரகாம் நாட்கள்ல ஆபிரகாம் பலி செலுத்துவார், ஈசாக்கு பலி செலுத்துவார். அதே போல யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினார். அன்னைக்கு அவன் ஆசாரியனை தேடி போனதாக சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. ஆகவே ஆசாரியர்கள் லேவியர்கள்லாம் உருவாவதற்கு முன்பதாக வாழ்ந்தவர் தான் யோபு. அவன் புக்கு பின்னாடி இருக்கிறதுனால நம்ம அதுக்கு பிறகு வந்தவர் நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஆகவே கிட்டத்தட்ட இந்த யோபுடைய புத்தகத்திலும் சர்வ வல்லவர் சொல்கிறதுனால இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய அந்த காலத்துல தான் இந்த யோபு என்ன செய்ய முடியும், வாழ்ந்திருக்க முடியும். அந்த நாட்கள் தான் ஆண்டவர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தினார் ஜனங்களுக்கு. அல்லேலூயா. அதற்கு பின்பு மோசேயின் நாட்களிலே அவர் சொல்லுகிறார், நான் யெகோவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் எதற்கும் பயப்பட அவசியம் இல்லை. நாம் அவருக்கு முன்பாக உத்தமமாக வாழும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்ன செய்வார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதற்கு ஒரு விரிவாக்கம் யோபுல வாசம் என்னது? சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சகலத்தையும் சொன்னா A to Z. சில கடையில போட்டிருப்பாங்களே, இங்க கூட ஒரு A to Z இருக்கு, நிறைய A to Z இருக்கு. அல்லேலூயா. A to Z அங்க எல்லாமே என்ன செய்யும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா உள்ள போனா ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. போர்டு அப்படி போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் எப்படி ஒரு கடையில வைக்க முடியும்? ஏதோ அப்படி ஒரு போர்டை போட்டு ஒரு பிசினஸ், சரி, அது வேற சப்ஜெக்ட். இங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர்னா அவரால் A to Z எல்லாமே என்ன செய்ய முடியும். அப்படி பைபிள்ல சொல்லியிருக்கா இல்லையா? எங்க சொல்லிருக்கு? நான் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். கிரேக்க எழுத்துல அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஆல்பா ஃபர்ஸ்ட், ஒமேகா லாஸ்ட். இங்கிலீஷ்ல என்ன பாஸ்டர் நீங்க ஒரு டீச்சரா திடீர்னு மாறிட்டீங்களே, A ஃபர்ஸ்ட், Z லாஸ்ட். அல்லேலூயா. சரி, ஆகவே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நான் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், ஆதியும் அந்தவுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கிறோம், இன்னும் பல இடங்களில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட கடவோம் என்று வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்ய வல்லவர் அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் தான் அல்மைட்டி காட். அல்லேலூயா. அவர் தான் யாரு? எபிரேய வார்த்தையில இன்னைக்கு எபிரேயம், கிரேக்கு, இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது? எல் ஷடாய். அல்லேலூயா. எல் ஷடாய்னா என்னது?
தலையில இருக்கிற சடை நினைச்சிடாதுங்க, எபிரேய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். வாசிங்க எரேமியா 32 அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க. எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். 17 வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். ஆண்டவர் எரேமியாவிடத்தில் பேசுகிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா சொல்லுகிறான், வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர், நீங்க தான்ப்பா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீங்க என்ன சொல்லுவீங்க? தெரியல பாசன், தலையை சொரிஞ்சிடாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு தெரியலன்னு சொல்லி தலையை சொரிஞ்சிடாதுங்க. நீங்களும் சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான்ப்பா எல்லாத்தையும் உருவாக்குனீங்க, உங்களால் எல்லாமே என்ன செய்யும் முடியும். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா சத்தமா. பார்க்கலாம் லைவ்ல வருதான். அல்லேலூயா. இந்த சவுண்ட் மைக்ல வந்திருக்கான்னு பார்ப்போம். வந்திருக்குமா? வந்திருக்காது. நான் மைக் இப்படி தான் வச்சிருக்கேன். சொல்லுங்க பாப்போம். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, யூடியூப்ல தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் உங்க மனசுல நான் பதிக்க விரும்புறேன். அல்லேலூயா. மனசுல இருக்க வேண்டியது, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் எல்லாம் முடியும். இது முடியும், இது முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏ டு விசிட் எல்லாம் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 37 வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். மரியாளுக்கு நடக்க போகிற காரியத்தை சொன்னவுடனே அவளால் அதை அக்செப்ட் பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொல்லி தூதன் சொன்னான். அவளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவளுக்கு அப்போ திருமணம் ஆகல. அல்லேலூயா. அதனால அவ எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறான். அப்பந்தான் தூதன் சொல்றான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவருடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்ட உடனே மரியாள் சரண்டர் ஆயிட்டான். என்ன சொன்னா? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆமென். தேவனாலே நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய ஆவியிலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யார்கிட்டையும் போய் கேட்டுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு, நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யறதுக்கு ஆண்டவர் யார்கிட்டயோ பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு வரணும், கேட்டுட்டு வரணும், யோசிச்சுட்டு வரணும்னா எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவராலே எல்லாம் முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அங்கே தேவதூதன் சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாலே எல்லாம் நிச்சயமாக கூடும், தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார் இந்த ஆண்டிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அற்புதங்களை எதிர்பார்ப்போம். அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில செய்வார். சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது, அதிசயமான அற்புதமான சொல்லிட்டே இருக்கிறதுக்கா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அவர் செய்வார், அவரை செய்ய வைக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கரெக்ட். அல்லேலூயா.
ஜெபம் பண்ணணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும், விசுவாசிக்க வேணும். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆண்டவர் ஒரு காரியத்தை மார்த்தாள்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறார். லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. அவன் உயிரோடு இருக்கும் போதே செய்தி வந்துச்சு, வியாதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் டிலே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அங்கு தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இப்போ லாசரு செத்து போனார். வியாதியா இருந்தவன செய்தாரு, செத்து போயிட்டான். இப்போ அவர் துக்கம் விசாரிக்கிறதுக்கு வர்றாரு. 4 நாள் ஆயிட்டு வந்த உடனே சொல்றாரு, கல்லை புரட்டி போடுங்கள் அப்படின்னு. உடனே அவர் சொல்றான், செத்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யும்? நாத்தம் அடிக்கும், நாருமே அப்படின்னு சொல்றான். நிறைய காரியம் அவர் சொல்றாரு. ஆனா இவளால் என்ன செய்ய முடியல, அது ஏத்துக்க முடியல. அவன் அதுக்கு ஆமா உயிர்த்தல் நாள்ல அவன் வருவான் அப்படி இப்படின்லாம் சொல்றான். ஆனா இப்போ அவர் செய்ய போறது அவளால என்ன செய்ய முடியல. என்னடா, செத்து கொஞ்ச நேரம் ஆனா கூட என்ன செய்யலாம், உயிரோடு எழுப்பியிருக்கலாம். இது நல்ல யூதர்கள் என்ன செய்வாங்க, தப்பி தவறி வெளியே வர முடியாத அளவுக்கு நல்ல சீலை என்ன செய்வாங்க, டைட்டா பாடியை சுத்தி கெட்டு போகாம இருக்கிறதுக்கெல்லாம் நல்ல மருந்துகள்லாம் போட்டு வச்சிருவாங்க. ஆகவே இப்போ போய் இவன் எப்படி உயிரோட வரப்போறான் சொல்ல சொல்ல அவளால் நினைச்ச முடியல. சில நேரம் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுற காரியங்களை நம்மளால நினைச்ச முடியல, விசுவாசிக்கவே முடியல. அல்லேலூயா. அதே போலதான் அவளும் இருந்தா. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஏன்னா நான் யாரு, சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவங்க மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. ஆண்டவரால முடியாத ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் வியாதியோடு இருக்கும் போதும் சுகமாக்க முடியும், மரித்தவனையும் உயிரோடு எழுப்ப முடியும், மரித்து 4 நாளான ஒருவனையும் உயிரோடு எழுப்ப முடியும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் அவளுக்கு இல்லாதனால சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆண்டவர்ல ஏராளமான வல்லமை இருக்கிறது. ஆனா நாம் விசுவாசித்தால் நிச்சயமாக ஆண்டவர் நம் வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ளவராகவே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அநேக இடத்திலே அவர் உறுதிப்படுத்தினார். காற்றையும் கடலையும் என்ன செய்தார், அதட்டினார். அல்லேலூயா. இறையாதே அமைதலா இருன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சு, அமைதலாயிருச்சு. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சொல்ற ஒரு காரியம் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே என்ன செய்யும், நடக்கும். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து நீங்க கவலைப்படாதுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். வார்த்தையை மனதில் வைத்து ஆபிரகாமுக்கு சொன்னார். யோபு ஆண்டவர் நல்லா அறிஞ்சிருந்தார். ஆகவேதான் புத்தகம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹalleluya.